நமசிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டுமென்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 423வது குரலாக அமையிருக்கின்றது. உண்மையிலே இந்த குரலை எங்களுடைய வாழ்நாளிலே எங்களுடைய காதுகளிலே அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு குரலாகத்தான் அமையிருக்கின்றது. நல்ல ஒரு குரலாகவும் சிறந்த உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. குரலை முறையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், எப்பொருளை யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே ஏற்றுக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்மையான பொருளை கண்டறிவதே அறிவாகும். யார் ஒரு கருத்தை சொல்லுகிறார்களோ, ஒன்றை பற்றி கூறுகிறார்களோ, அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதனுடைய ஆழ அறிந்து உண்மைத்தன்மையை கேட்டறிந்து அதை ஆராய்ந்து நாங்கள் சரியான ஒரு உண்மையை அறிவதுதான் இந்த அறிவாகும். அதாவது பொருளை அதனுடைய உண்மைத்தன்மையை காண்பதுதான் சிறந்த அறிவாகும் என்பதாகத்தான் முதலாவது உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. இப்பொருள் யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறு ஏற்றுக்கொள்ளாமல் அப்பொருளினுடைய மெய்மையான பொருளை காண்பதை அறிவு என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற பொருளுக்கான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், எந்த ஒரு பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவதுதான் அறிவுடைமையாகும். யார் எதை சொன்னாலும் நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அந்த கருத்தையோ அவர் சொல்லுகின்ற விடயத்தையோ பகுத்து தெளிந்து ஆராய்ந்து அவனுடைய உண்மை ஆழங்களை கண்டறிவதுதான் சிறந்த அறிவுடைமையாகும் என்பதைத்தான் கலைஞருடைய உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற பொருளுக்கான ஒரு சுருக்கமான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், எந்த கருத்தை எவர் சொன்னாலும் அக்கருத்தின் உண்மையை காண்பது அறிவு. யார் எதை சொன்னாலும் அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் சொல்லுவார்கள், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே உண்மை என்று ஒரு வழக்கு சொல்லுவார்கள். உண்மையும் அதுதான். யார் எதை சொன்னாலும் நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதனுடைய உண்மைத்தன்மையை வகுத்து ஆராய்ந்து அதனுடைய அடியாளத்தை அதனுடைய உண்மையை கண்டறிவதுதான் சிறந்த அறிவாகும். அதுதான் நல்ல அறிவுடைமையாகும் என்பதைத்தான் இன்றைய 3 உரைகளும் அழகாக சொல்லியிருக்கின்றது. அழகான ஒரு குரலாகவும் அமைந்திருக்கின்றது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஓம் நமசிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.